மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். ஆண்டவர் இந்த 2 வசனத்திலையும் நிறைய ப்ராமிஸ் பண்ணுவாரு. அதுல ஒரு காரியம், உங்களில் 2 பேர் தாங்களில் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், பூமியில அவங்களுக்கு ஒரு குவாலிபிகேஷனை கர்த்தர் கொடுக்கிறார். எப்படின்னா, 2 பேர் ஜெபம் பண்றீங்களா, 2 பேர் நீங்க குளிச்சிருக்கணும், பயங்கர ஸ்மெல்ல இருக்கணும், பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிருக்கணும், அப்படிலாம் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது நல்லதுதான். ஆனா அதை விட அதிகமான ஒண்ண கர்த்தர் எதிர்பார்க்கிறது அப்படின்னா, பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால். இங்கதான் நம்மளுக்கு நிறைய பல்டி அடிக்குது. இந்த பூமியிலே ஒருமனப்பட்டிருக்கணும். இப்ப 2 பேர் ஜெபம் பண்றாங்க. இந்த 2 பேரு ஜெபம் எப்படி இருக்கணுமா, ஒரு மனதோட இருக்கணும். இப்ப 2 பேரு மத்தவங்க ஆசீர்வதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே நீங்க என்னைய விட இவனை ஆசீர்வதிச்சிடக்கூடாது, முதல்ல என்னைய ஆசீர்வதிங்க, அப்புறம் இவனை ஆசீர்வதிங்க அப்படின்னா அந்த ஜெபம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆண்டவரே இவன் 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 சரியில்லை, ஆனா இவனுக்கே இவ்வளவு கொடுத்துருக்கீங்களே, அப்படின்னா எனக்கு நீங்க எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபமும் ஒழிஞ்சு போச்சு. அப்ப ஆண்டவர் என்ன கேட்கணும்னா எக்ஸ்பெக்ட் பண்றாரு, ஒரு மனதோடு. இந்த ஒரு மனதுலதான் பிசாசு கை வைப்பான். அப்படின்னா ஒரு மனதை கெடுக்கிறது மாதிரியா நம்ம மனுஷங்களை அவன் என்ன பண்ணுவான், டியூன் பண்ணுவான். நல்ல கவனிங்க, நம்ம குடும்பத்திலே ஒரு மனம் வர்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஹஸ்பண்ட் சொல்றத ஒய்ஃப் ஏத்துக்கிறது இல்ல, ஒய்ஃப் சொல்றத ஹஸ்பண்ட் ஏத்துக்கிறது இல்ல. நம்ம சொல்ற எந்த காரியங்களையும் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை செய்வோம் அப்படின்னா அது நடக்காத காரியமா இருக்குது. காரணம், இந்த ஒரு மனம் அப்படிங்கிறது ஒரு ஒரு 2 பேருக்கு இடையே ஒரு மனம் வர்றது அவ்வளோ கஷ்டமா இருக்குது. இந்த ஒரு மனம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஒரு மனப்பட்டு இருந்தேன்னா இப்போ உனக்கு ஒரு அற்புதம் நடக்குதா, ஒரு ஒரு விசுவாசிக்கு நம்ம செபிக்கிறோம், ஒருத்தங்களுக்கு அற்புதங்கள் நடக்கணும்னு செபிக்கிறோம், ஒருத்தங்களுக்கு சுகமாகணும்னு 2 பேர் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம்னா இந்த இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு மெயின் குவாலிபிகேஷனை ஆண்டவர் பார்க்கறது ஒரு மனதை எதிர்பார்க்கிறார். ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நம்மள்ட்ட அந்த ஒரு ஆண்டவர் அதனாலதான் சீஷர்களுக்கு சொல்லுவார், நீங்க ஒருமைப்பாட்டில தேர்ந்தவங்களா இருக்கணும். ஒருமைப்பாடு உங்கள்கிட்ட இருக்கணும். ஆமோஸ் 3:3 சொல்லும், 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. இப்போ ஒரு இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு பிளேஸுக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் சொல்லுவான் இந்த ரூட்ல போனா நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம் சொல்லுவோம், இன்னொருத்தன் சொல்லுவான் இல்ல இல்ல நீ சொல்றது தப்பு, நான் இந்த ரூட்ல போனா அந்த இடத்துக்கு போயிடலாம். அப்பனா ஒரு இடத்துக்கு போறதுக்கு இவ்வளவு கருத்து வேறுபாடு இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் இந்த இடத்துல அதனாலதான் சொல்லுவாரு, 2 பேர் நீங்க ஒருமனப்பட்டிருந்தாதான் ஒரு காரியத்தை செய்ய முடியும், ஒரு இடத்துக்கு போக முடியும். அப்ப இந்த உலகத்துல கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்டியானிட்டியில எதிர்பார்க்கிற ஒரே குவாலிபிகேஷன் ஒரு மனம். இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் சேர்ந்து செபிக்கிறாங்க, ஏன் அற்புதம் இன்னும் எழுப்புதல் வரல, ஏன் இன்னும் எழுப்புதல் வரலன்னா சபைகளுக்குள்ள ஒரு மனம் இல்லை, ஊழியர்களுக்குள்ளேயும் ஒரு மனம் இல்லை. இவங்க சபையை விட இவங்க ஏன் சபை பெருசா, இவங்க நிறைய பேர் வர்றாங்க, இவங்க எனக்கு இவ்வளவு பேர் வர்றாங்க, இவங்கள்ட்ட இவ்வளவு இருக்குது எனக்கு இவ்வளவு இருக்குது. வசதிகளை வச்சு, கட்டிடங்களை வச்சு, மனுஷங்களை வச்சு கம்பேர் பண்ணி எல்லாரும் கூடி ஜெபிக்கிறாங்க தான், எல்லாரும் ஊழியர்கள் தான், எல்லாரும் விசுவாசிகள் தான். ஏன் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியல, பகிரங்கமான அற்புதங்கள் நடக்கல அப்படின்னா ஒரு மனம் இல்லை. உள்ளத்துல போட்டி, பொறாமை, வஞ்சகம், ஒரு மாதிரியா தாழ்வு, நான் அவனை விட நான் பெருசு, நான் இந்த ஜாதி, அவன் இந்த ஜாதி, இவன் இந்த ஜாதியில இருந்து இருக்கிறானா, இப்படிப்பட்ட பல அழுக்க உள்ள வச்சுக்கிட்டு நம்ம ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசினாலும் ஒரு யூஸ் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருமனப்பட்டிருந்தனா, நீ பக்கத்துல இருந்து உன் இருதயம் ஒருமனப்பட்டிருந்ததுன்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது உண்டாகும். ஆண்டவர் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ற. 2 பேர் போதுங்க, 2 பேர். நீங்க இப்ப இருக்கிறீங்களா, உங்க பிள்ளைகள் ஒரு பிள்ளைய கூப்பிட்டோ,
அல்லது உங்க கணவனோடோ இல்ல உங்க பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நீங்க ஜெபிக்கும் போது அவங்க கைகளை பிடிச்சு ஜெபிக்கும் போது அந்த ஒரு மனதின் ஜெபம், ஒரு மனதின் ஜெபத்தை தான் கர்த்தர் கிருபை செய்கிறார். இதுக்கு பெரிய ஆள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க குட்டி பிள்ளைகள் இருக்காங்க, அந்த குட்டி பிள்ளைகளை கூப்பிட்டு உங்க கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். அவருக்கு தேவை ஒரு மனம். இந்த ஒரு மனம் இருந்தாலே கர்த்தர் அருமையா கிரியைகளை செய்வார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அழகா அந்த இடத்துல இருக்கும். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்படி நல்ல கவனிங்க இந்த இடத்துல. அவங்க அவங்க வந்து அந்நிய பாஷை பேசல, ஜெபிக்கல, அவங்க ஆவியில நிரம்பல, ஒண்ணுமே செய்யல. சீஷர்கள் 120 பேர் இயேசுவின் நாமத்துல ஒருமனப்பட்டிருந்தாங்க. அவ்வளவுதான். பைபிள் அதுதான் அழகா சொல்லும். அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஓரிடத்திலே ஜெபித்தார்கள்னு இல்ல, ஓரிடத்துல ஆராதனை செய்தார்கள்னு இல்ல, அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தாங்க. ஒருமனம் இருக்கும்போது ஆவியானவர் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஃப்ளோ ஆகுறாரு. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி ஒருமனம் இருக்கிற இடத்துல ஆவியானவர் ஆளுகை செய்வார். உங்க வீட்டுல ஒரு மனம் இருந்ததுன்னா, உங்க பிள்ளைகளுக்கு குடும்பத்துல ஒரு மனம் இருந்ததுன்னா இந்த பிரசன்ஸ் தன்னால உள்ள வந்துரும். ஒரு மனம் இருந்ததுன்னா ஆவியானவருடைய ஆளுகை அதிகமாயிரும். ஒரு மனம் இருந்ததுன்னா கர்த்தருடைய வல்லமை பலமாய் வெளிப்படும். ஆண்டவர் ஒரு இந்த இந்த பெந்தேகோஸ்தேனுடைய அனுபவத்துக்கு நீங்க ஜெபிங்கன்னு சொல்லல, காத்திருங்கன்னு சொன்னாரு ஆண்டவர். எருசலேமிலே நீங்கள் காத்திருங்க, என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்க ஜெபிங்கன்னு சொல்லல. வாக்குத்தத்தம் ஆல்ரெடி உங்கள்ட்ட கொடுத்துட்டாரு. அதுக்கு நீங்க நிறைவேறணும்னு போராட வேண்டாம், காத்திருங்க. எப்படி காத்திருக்கணும்? ஒரு மனதோடு காத்திருக்கணும். இப்ப நீங்க போய் நீங்க சொல்லி பாருங்க, கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை தருவார்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருன்னு போய் நீங்க சபையிலயோ மத்த மனுஷங்கள்ட்ட சொல்லி பாருங்க, அவ்வளவுதான், கொந்தளிச்சிருவாங்க. காரணம் என்ன? இவனுக்கு இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தமா? என்னமோ இவன் வீட்டுல இருந்து வாக்குத்தத்தத்தையே எடுத்து கொடுத்த மாதிரி பொறாமப்படுற அளவுக்கு தான் கிறிஸ்டியானிட்டி இருக்குது. சோ நீங்க அப்ப என்னன்னா இந்த ஒரு மனதை மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த ஒரு மனம் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு மனம்தான் வீட்டுல அமைதியை கொண்டு வரும். ஆனா நம்மளுக்கு இதுக்குதான் கஷ்டப்பட வேண்டி இருக்குது. பட் ஆனாலும் இந்த ஒரு மனதின் கிருபைக்காக நம்ம செபிக்கலாம். ஆண்டவர் அருமையா சொல்ல, ஒரு மனப்பட்டு கூடியிருந்தாலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பலமாய் வெளிப்படும். 2 நாளாகமும் 30:1 இது இருக்கும். பஸ்காவை ஆசரிக்கும்படியா எசேக்கியா என்ன பண்ணுவாரு? யூதா எங்கும் ஆட்களை அனுப்பியதுமின்றி எப்ராஹிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை அனுப்பினான். அவன் என்ன பண்ணுவான்னா, பஸ்காவை ஆசரிக்கணும்னு எசேக்கியா இது பண்ணும் போது யூதா மட்டும் இல்ல, எல்லாருமே வந்து பஸ்காவை ஆசரிக்கலான்னு தான் முதல் பெயர் சபா வரைக்கும் உள்ள எல்லா இடங்களையும் பறைசாற்ற தீர்மானம் பண்ணினான். அப்படியே ராஜாவும் பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சல்காரர் வாங்கி ராஜாவுடைய கட்டளையின்படி இஸ்ரவேல் யூதா எங்கும் போய், இஸ்ரவேல் புத்திரரே, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்பவருடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பஸ்காவை ஆசரிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயாசம் எடுப்பாரு. இஸ்ரவேல் யூதா கோத்திரம் மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களும் வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த எசேக்கியாவுக்கு ஒரு ஆசை. ரொம்ப காலங்களா இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா ஜனங்களும் பிரிஞ்சு கிடக்குறாங்களே, இவங்க வந்து ரொம்ப நாளா பிரிஞ்சு கிடக்குறாங்க, இவங்களை எப்படியாவது பஸ்கால, அதாவது கம்யூனியன்ல நம்ம ஒண்ணு சேர்த்துடணும்னு ஆசைப்பட்டு அவர் எசேக்கியா வந்து அந்த இதை சொல்றாரு. எல்லா இடங்களுக்கும் சொல்றாரு, நீங்க இது மாதிரி எருசலேம்ல பஸ்காவை ஆசரிக்க போறோம், நீங்க வந்து அந்த பஸ்காவை ஆசரிங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேனே, அதாவது நம்முடைய இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த கம்யூனியன்லயே நம்ம அவ்வளோ ஒரு டிஃபரன்ஸ் பாக்குறோம். ஏன்னா சில பேர், நான் உங்களுக்கு சொல்றேன், எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்ல தெரியல. ஒரு ஆள் கம்யூனியன் எடுக்க ரோலை போகும்போது நம்மளுக்கு அவங்கள பிடிக்கல அப்படின்னா அவங்க அந்த ரோலை வரமாட்டாங்க. அவங்க போய் கம்யூனியன் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க போய் கம்யூனியன் எடுப்பாங்களாம். இவ்வளவு பெரிய ஒரு மனம் அந்த சபைகள்ல இருக்குது. இதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. இன்னொரு சர்வீஸை மாத்தி அட்டன் பண்ற ஆள் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? மொதல் சர்வீஸ்ல எனக்கு பிடிக்காதவங்க வருவாங்க பிரதர், நான் அதனாலதான் செகண்ட் சர்வீஸ்க்கு போறேன். இவங்க போய் யாருக்கிட்ட ஜெபம் பண்ண போறாங்க?
இப்படிப்பட்ட மட்டமான எண்ணங்கள் இருக்கிறதுனால இன்னும் நம்ம அதெல்லாம் யோசிக்கிறது கூட இல்ல. கர்த்தருடைய சரீரத்தை புசித்து நம்ம அப்படியே அவருடைய பாத்திரத்துல பானம் பண்றோம்னு சொல்லி எவ்வளோ பெரிய காரியங்களை நம்ம ஈஸியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரிதான் எசேக்கியாவும் எல்லா இடங்களையும் சொல்லி 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 பார்த்தா என்ன நடக்குது? 2 நாளாகமும் 30:10 அப்படியே அந்த அஞ்சற்காரர் எப்ராஹிம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டும் ஊராக திரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணினார்கள். ஒரு கூட்டம் பரியாசம் பண்ணது, இவனுக்கு என்ன வேலை, இவன் எதுக்கு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், எதுக்கு எங்களை போய் அந்த இடத்துல கம்யூனியன் எடுக்கிறதுக்கு கூப்பிடுறான் அப்படின்னு ஒரு கூட்டம் பரியாசம் பண்ணது. பட் ஆனா ஒரு கூட்டம், ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு கூட்டம் கம்யூனியன் எசேக்கியா அறிவிச்ச பிறகு இவனுக்கு எதுக்கு இந்த வேலைன்னு பரியாசம் பண்ணது. இன்னொரு கூட்டம் அருமையா எசேக்கியாவுடைய அந்த இதை கனம் பண்ணி அந்த இடத்துக்கு கம்யூனியன் எடுக்கிறாங்க. இதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, 2 நாளாகமும் 30:12 சொல்லும், யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. இங்கதான் விஷயம் இருக்குது. எப்படின்னா, நீங்க ஒரு வீட்டுல ஃபங்க்ஷன் வைக்கிறீங்களா, ஈஸியா வச்சிடக்கூடாது. ஆண்டவரே இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் ஒரு மனதோட போகணும். அதுதான் முக்கியம். எப்ப யாரு கூட சண்டை போடலாங்கிற இருக்கிற மூடுல இருக்கிறவங்க எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்தா நம்மளை போட்டு நம்ம ஃபங்க்ஷன் வேலையை பாக்குறதுக்கு பதிலாக அவங்கள பாக்குறதுக்கே நம்ம டைம் ஒதுக்க சொல்லிடுவாங்க. நல்ல கவனிங்க, இந்த தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று அப்படின்னா, ஒரு கூட்டமா இருக்கணும், ஒரு ஃபங்க்ஷனா இருக்கணும், அல்லது நீங்க ஒரு 10 பேரா உங்க ஃபேமிலியா சந்திக்கிறீங்களா, இது எல்லாத்துக்கும் ஒரு பேஸ்மெண்ட் என்னன்னா ஒரு மனம். இந்த ஒரு மனம் இல்லைன்னா அந்த நாள் உண்மையிலே ஒஸ்டா போயிடும். ஆண்டவருடைய கரம் தான் ஒருமனப்படுத்தணும். இப்ப எசேக்கியாவினுடைய அத்தனை இன்ஃபர்மேஷனுக்கும் சில பேர் பரியாசம் பண்ணாங்க. என்ன இந்த பையன் திடீர்னு எழும்பி கம்யூனியன்ங்கிறான், ஆலயத்துக்கு வரணுங்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை பரியாசம் பண்ணாங்க. பட் ஆனா ஒரு சில கூட்டத்தை கர்த்தர் ஒருமனப்படுத்தினார். அப்ப பிரிஞ்சு போறவங்க பிரிஞ்சு போகட்டும், போறவங்க போகட்டும். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு மனம் இல்லை. ஏன்னா லோத்துக்கு ஒரு மனம் கிடையாது, ஆபிரகாமுக்கு இருக்கிற மனசு லோத்துக்கு கிடையாது. அதனால நான் பிரிஞ்சு போறேன்னு சொல்லும் போது தாராளமா போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பி வச்சிட்டார். அதே மாதிரிதான் ஒரு மனம். உங்க கூட இருக்கிற ஆட்களை நீங்க சேர்ந்து ஜெபிக்கிற ஆள் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இருக்கிற அபிஷேகத்தையும் கரைச்சிட்டு போற மாதிரி இருக்கிற ஆளோட ஜெபிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டமான காரியம். நீங்க சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா, அந்த ஆள் எப்படிப்பட்டவங்க, உங்க நலத்தை விரும்புறாங்களா, நீங்க ஜெபத்தை கேட்டு நீங்க ஆசீர்வதிக்கப்படுறத விரும்புறாங்க, நல்லா நோட் பண்ணணும். கூட உட்காந்துட்டு உங்க வீட்டுக்கு நீங்க யாரையாவது ஜெபம் பண்ண கூப்பிட்டு, உங்க வீட்டுல இவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கா, உங்க வீட்டுல இவ்வளவு பெரிய டிவி இருக்கா, உங்க வீட்டுல இவ்வளவு பெரிய இருக்கா அப்படின்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஒரு ஜெபம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க, உங்க கூட இருக்க உங்களுடைய நலனை விரும்புறவங்க, உங்களுடைய மனதை அவர்களுடைய மனதோடு இணைக்கிறவங்க, இந்த ஒரு மனம் பயங்கரமான வலிமையான காரியங்களை செய்யும். ஆனா அந்த மாதிரியான பர்சனை நீங்க சூஸ் பண்ணணும். இதேதான் இருக்கும். அந்த ஒரு மனம் ஈஸி. எவ்வளவு பெரிய அற்புதங்களை செஞ்சிருக்க தெரியுமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அருமையா அதுல இருக்கும். 2:15 நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படிக்கு ஒருமனப்பட்டு மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. 10 பேர் இருந்தா 5 பேருக்கு ஒரு மனசு இருக்கு, 5 பேருக்கு ஒரு மனசு இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் 10 பேர்ல 5 புத்தி உள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகள் பிரிச்சுட்டார். காரணம் என்னன்னா, மனசுல டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா ஜெபத்துக்கு வேல்யூ இல்லாம போயிடும். அந்த காலை வேலையில ஒண்ணு கத்துக்கணும். 2 பேர் உங்க பிள்ளைங்க உங்களுக்கு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை செய்ய மாட்டாங்க. சோ உங்க பிள்ளைகளுடைய கருத்தை பிடிச்சு, ஆண்டவரே எங்களை ஆசீர்வாதிங்கன்னு ஜெபம் பண்ணப்போ, இல்ல நீங்க எங்கேயும் ஜெபம் பண்றீங்களா, ஒருமனதின் அபிஷேகம், தேவனுடைய கரம் நம்மளை ஒருமனப்படுத்தணும். எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அந்த வேலையிலும் எங்களை ஒரு மனதின் ஆவியை, ஒரு மனதின் அபிஷேகத்தை கர்த்தர் தருவீராக. பொறாமை உடையவங்க,
வஞ்சகமா இருக்கிறவங்க, ஆண்டவரே எங்களோட யுத்தம் பண்ற மனுஷங்க, எங்களுடைய நலனை கெடுக்கிறவங்க, இவங்களுக்கு யாரும் எங்களுடைய எல்லைகளுக்குள்ள வரக்கூடாது சுவாமி. அப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்க 2 பேர் 3 பேர் போதும். அவங்க என் நாமத்தினால ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா, அவங்க நடுவுல நான் இருப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. நாங்க தூரமா இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் இதை அட்டன் பண்றாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்யும். நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்கள்ல உம்முடைய கரம் இறங்கட்டும். உம்முடைய கரம் இறங்கி எங்கள் குடும்பங்கள்ல ஒரு மனம் இறட்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இந்த ஒரு மனம் இறங்கி ஆசிர்வதிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை காத்துக் கொள்வீராக. கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருப்பீராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாகி எங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. கர்த்தராகிய தேவரீர், நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்.